நேரம் தியானிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் தருகிற ஒரு வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்பிக் கொள்வோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் அதனுடைய 15வது அதிகாரம் 22வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த இடத்தில் ஆமென், இஸ்ரவேல் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் முதல் ராஜாவாக தெரிந்தெடுக்கப்பட்ட சவுல், அந்த சவுல் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். நமக்கு நன்றாக தெரியும், வேதத்தில் வாசிக்கிற பொழுது சவுலை அபிஷேகம் பண்ணுவதற்கு கர்த்தர் சாமுவேலிடத்தில் சொல்லி அனுப்புகிறார், எனக்காக நீ அவனை அபிஷேகம் பண்ணு. ஆண்டவருடைய வார்த்தை அதான், எனக்காக அவனை அபிஷேகம் பண்ணு. நாம் பெற்ற அபிஷேகம் முழுக்க முழுக்க கர்த்தருக்காக நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஆமென். இந்த கர்த்தருக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் ராஜா தொடர்ந்து தன்னுடைய ஆரம்ப காலம் முதலே சின்ன சின்ன விஷயங்களில் கீழ்ப்படியாமையை வெளிப்படுத்தி வருகிறார். தேவனுக்கு கீழ்ப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறதில்லை. பின் நாட்களில் கர்த்தர் பல 1000 வருடங்களாக வைத்திருந்த திட்டங்களை சவுல் ராஜாவுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அந்த திட்டங்களுக்கும் சவுல் தன்னை உடன்படுத்தவில்லை, கீழ்ப்படியாமல் போனதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணி அந்த அமலேக்கியரை நிக்கிரகம் பண்ணணும். அவர்களுடைய ஆடு மாடுகள், அமலேக்கிய மனிதர்கள் எல்லாரையும் அழிக்க வேண்டும். இது தேவனுடைய திட்டம். அதை சவுலுக்கு சொல்லி அனுப்புகிற பொழுது நாம் பார்க்கிறோம், சவுல் அதை முழுமையாய் கீழ்ப்படியவில்லை. தேவனுடைய திட்டத்திற்குள் தன்னுடைய சுயத்தை திணித்து சுய விருப்பங்களையும் தன்னுடைய ஒரு எண்ணத்தை அதற்குள்ளே வைத்து கீழ்ப்படிய தவறி போனதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசியினிடத்தில் சொல்லி அனுப்புகிறார். சவுல்கிட்ட சொல்றதுக்கு, நான் உன்னை ராஜாவா இராதபடிக்கு நான் தள்ளுகிறேன். அப்போ சவுல் சொல்றார், இல்லை, நான் ஏன் இந்த மிருக ஜீவன்களை எல்லாம் உயிரோட வைத்தேன் அப்படின்னா கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்காக, கர்த்தருக்காக அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றார். அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிற பதில் தான் நாம் வாசிக்க கேட்ட வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த வேத வசனத்தினுடைய சாராம்சம் ஒன்றே ஒன்று, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான் மேன்மையானது. அதைத்தான் கர்த்தர் தம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமென். நம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நம்முடைய வாழ்க்கையில் நான் கர்த்தருக்காக அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், கர்த்தருக்காகத்தான். ஆமென். அது செய்கிறதும் கர்த்தருக்காக, இது செய்கிறதும் கர்த்தருக்காக. அப்படி பல விஷயங்களை நாம் சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் கேட்கிற விஷயம், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் இருக்கிறதா என்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க, நான் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறேன்? ஆமென். கீழ்ப்படிதல் உத்தமம். கீழ்ப்படிதல் தான் அவருக்கு பிரியம். கீழ்ப்படிதலைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கீழ்ப்படுகிற ஒரு மனுஷனை உயர்த்துகிறவரும் ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். வேதத்தில் நாம் தெளிவாய் அதை பார்க்க முடியும்.
ஆமென். வேதத்தில் இருந்த இந்த கீழ்ப்படிந்த ஒரு சம்பவத்தை குறித்து நான் உங்களிடத்தில் நான் பேசலாம் என்று நினைக்கிறேன். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் நீங்கள் திருப்பி வாசிக்கிற பொழுது அதனுடைய 34வது அதிகாரத்தில் 3 கூட்டத்தினர் கீழ்ப்படுகிறதை பார்க்க முடிகிறது. 3 கூட்டத்தினர் கீழ்ப்படுகிறதை பார்க்க முடிகிறது. ஏற்கனவே நாம சவுல் ராஜா சாமுவேல் அவரை சவுலை பார்த்து சொல்லும்போது சொல்றார், கீழ்ப்படுகிறது தான் உத்தமம், அதான் கர்த்தருக்கு பிரியம். அப்படின்னா கண்டிப்பா நாம என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? கீழ்ப்படிய வேண்டி இருக்கிறது. கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். கீழ்ப்படிதல் இல்லாமல் நம்மிடத்தில் வேறு ஒன்றும் இல்லை. கீழ்ப்படிதல் நிச்சயம் வேணும். சிறிய விஷயத்திலும் பெரிய விஷயத்திலும் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற விஷயம் ஒபீடியன்ட், கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிதல் அது மிகுந்த ஆசீர்வாதம். வேதத்தில் பார்த்தீங்கன்னா கீழ்ப்படிந்த தேவ மனிதர்கள் நிறைந்திருக்கிறார்கள். இதுல ஆதியாகமம் 34வது அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது 3 கூட்டத்தினர் கீழ்ப்படுகிறாங்க, வேற வேற நபர்களுக்கு. இந்த இடத்துல கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியம் என்ன, ஒரு விஷயம் என்னன்னா, கீழ்ப்படுகிறதற்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். ஆமென். எல்லாரும் அதை புரிந்து கொள்ளணும். நமக்கு தெரியும், நான் கீழ்ப்படுகிறேன் அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்கும், காரணம் இருக்கும். இந்த வேத பகுதியில் 3 விதமான மக்களுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. எதற்கு கீழ்ப்படிந்தார்கள் அதை பார்த்துட்டு நாம ஏன் இன்னைக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோம் என்பதை கர்த்தர் சமூகத்தில் அறிவித்து இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல போகிறோம். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆதியாகமத்தின் புத்தகத்தில் அதனுடைய 34வது அதிகாரம் அதனுடைய 11ம் 12ம் வசனங்களை வாசியுங்கள், பார்க்கலாம். சீகேமும் அவள் தகப்பனையும் அவள் சகோதரரையும் நோக்கி, உங்கள் கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும். உங்கள் கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும். நீங்கள் என்னிடத்தில் எதை கேட்டாலும் தருகிறேன். நீங்கள் என்னிடத்தில் எதை கேட்டாலும் தருகிறேன். பரிசமும் வெகுமதியும் நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் உங்கள் சொற்படி தருகிறேன். அந்த பெண்ணை மாத்திரம் எனக்கு மனைவியாக கொடுக்க வேண்டும் என்றான். இங்கே நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன அப்படின்னா, யாக்கோபு மாமா வீட்டிலேருந்து 16ஆம் அங்கேருந்து புறப்பட்டு வர்ற வழியில் நமக்கு தெரியும் ஏசாவை சந்திக்கிற ஒரு விஷயம் நடக்குது. சுக்கோத் என்கிற இடத்துல அவர் வீடு கட்டினார் அப்படின்னு வேதம் சொல்லுது. அந்த இடத்துலேருந்து புறப்பட்டு அவர் சீகேம் என்கிற ஒரு பட்டணம் பக்கத்தில் கூடாரம் போடுகிறார். ஆமேன். அந்த கூடாரம் போட்டு அங்கே பலிபீடம் கட்டி கர்த்தரை துதிக்கிறார். ஏலோகே அப்படின்ட்டு கர்த்தரை துதிக்கிறதை வேதத்தில் பார்க்க முடியுது. இப்படி இருக்கும்போது அந்த சீகேம் பட்டணத்து பக்கத்தில் இருக்கிறப்போ யாக்கோபினுடைய பிள்ளைகளில் ஒரே ஒரு பெண் பிள்ளை, அவளுடைய பெயர் தீனா. அவள் ஒரு நாள் காலையில் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். வேதம் சொல்லுது, அவள் தேசத்துல பெண்களை பார்க்கறதுக்கு வேண்டி புறப்பட்டு போகிறாள். போனவள் சீகேம், அந்த தேசத்தின் ராஜா பிரபு ஏமோர் அவருடைய குமாரன் சீகேம். அவனுடைய கண்கள் அவள் மேல் பதிகிறது. அவன் அவளை தீட்டுப்படுத்தினான். பிறகு என்ன நடக்கு அப்படின்னா, அதுக்கு பிறகு அவளை எப்படியாவது திருமணம் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறான். இதை யாக்கோபனிடத்தில் கேட்டால் யாக்கோபு மனசிலே வச்சிருக்கிறார், ஒரு பதிலும் சொல்லலை. சகோதரர்கள் எல்லாருமே மந்தைகளை மேய்க்க சென்றிருக்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த தேசத்து பிரபு குமாரன் மூப்பர்கள் எல்லாரும் சேர்ந்து யாக்கோபை சந்திக்க வர்றாங்க. எங்களுக்கு எப்படியாவது உங்கள் பொண்ணை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு வர்றாங்க. நல்லா கவனிங்க.
இந்த இடத்துல சீகேம் உடனே இடைப்பட்டு பேசுகிறான். இந்த நேரத்தில் யாக்கோபினுடைய குமாரர்களும் வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துல அவங்க இருந்து பேசிக்கொண்டே இருக்கிற பொழுது சீகேம் சொல்லுகிற வார்த்தையை தான் நம்ம கேட்குறோம். எதை கேட்டாலும் தருவேன், உங்கள் பொண்ணை மட்டும் எனக்கு என்ன செய்யுங்க, கொடுங்க. இந்த சம்பவம் போகட்டும். ஆனால் இந்த இடத்துல இந்த சீகேமுக்கு யாக்கோபின் வீட்டார் கீழ்ப்படிந்து பொண்ணை கொடுக்க முன் வர்றாங்க. யாக்கோபின் வீட்டார், யாக்கோபு சகோதரர்கள் கொஞ்சம் நிபந்தனை எல்லாம் வைக்கிறாங்க. ஆனால் அதன் சாராம்சம் என்ன, தர்றோம் அந்த ஒரு மனப்பான்மைக்கு வர்றாங்க. இதில் இவர்களுடைய கீழ்ப்படிதல் நல்லா கவனிக்க வேண்டும். ஏன் யாக்கோபும் குமாரர்களும் சீகேமுக்கும் ஏமோருக்கும் கீழ்ப்படிந்தார்கள் அப்படின்னா ஒரே பதில் தான், வேற வழி கிடையாது. வேற வழி கிடையாது. எத்தனை பேருக்கு நான் சொல்ற சம்பவம் புரியுது? நிர்பந்தகரமான சூழ்நிலைமையில் இவர்கள் கீழ்ப்படுகிறார்கள். நிர்பந்தகரமான சூழ்நிலைமை சிலருடைய வாழ்க்கையில் அப்படித்தான். கீழ்ப்படிதல் என்பது வேற வழி இல்லாம செய்ய வேண்டியிருக்கு அப்படிம்பாங்க. செய்ய விருப்பமே இருக்காது அவங்களுக்கு, கீழ்ப்படிய மனமே இருக்காது. சில வீட்டில் பிள்ளைகளும் அப்படித்தான், பெரியவர்களும் அப்படித்தான். இன்னும் சொல்லணும்னா நிறைய பார்த்தீங்க அப்படின்னா கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்திலேயே நிறைய பேர் வேற வழி இல்லாம கீழ்ப்படுகிறாங்க. எத்தனை பேர் புரியுது இந்த வார்த்தைகள்? அல்லேலூயா. வேற வழி இல்லை, கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். வேற ஆப்ஷன், வாய்ப்புகள் வாழ்க்கையில் இல்லை, கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். அன்னைக்கு யாக்கோபுக்கும் அவன் வீட்டாருக்கும் வேற ஆப்ஷனே கிடையாது. நிர்பந்தகரமான நிலை. அப்படிப்பட்ட நிலையில் அவங்க கீழ்ப்படுகிறார்கள். இப்படித்தான் இன்றைக்கும் அநேக மனிதர்கள் கீழ்ப்படுகிறதாக பரிசுத்த ஆவியானவர் பார்க்கிறார். அல்லேலூயா. வாழ்க்கையில் எல்லாம் நெருக்கம், இடுக்கம், எல்லா பக்கமும் சூழ்ந்து கர்த்தர் முற்றுகை போட்ட பிறகுதான் சிலர் கீழ்ப்படியவே என்ன செய்வாங்க, ஒத்துக்குவாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்தா சிலர் கர்த்தரண்டை வந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி ஆரம்பிக்கிறதே எப்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்ட பிறகு இனி வேற வழியே இல்லைன்னு வரும்போது கர்த்தரை தேடுகிறாங்க, கீழ்ப்படி ஆயத்தமாகிறாங்க. இது ஒரு பக்கம். முதல் கூட்டத்தினர் கீழ்ப்படிய காரணம் நிர்பந்தகரமான ஒரு சூழ்நிலைமை. ரெண்டாவது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா வேதத்தில் ஆமேன் அதே 34ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்துல வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது யாக்கோபின் சாரி குமாரர் 19வது வசனம் வாசிங்க. அந்த வாலிபன் யாக்கோபுடைய குமாரத்தியின் மேல் பிரியம் வைத்தபடியால் அந்த காரியத்தை செய்ய அவன் தாமதம் பண்ணவில்லை. அவன் தன் தகப்பன் வீட்டார் அனைவருக்குள்ளும் மேன்மை உள்ளவனாயிருந்தான். ஆமென். இங்க கவனிங்க, இங்க வார்த்தை சொல்லுது, அந்த வாலிபன் யாக்கோபுடைய குமாரத்தின் மேல் பிரியம் வைத்திருந்தபடியால் அந்த காரியத்தை செய்ய அவன் தாமதம் பண்ணவில்லை. ரெண்டு, இப்போ யாக்கோபும் அவன் குமாரர்களும் சரி தர்றோம் அப்படின்னு கீழ்ப்படிஞ்சு ஒத்து வர்றாங்க. அது எதனால் அப்படின்னா வேற வழி இல்லை, நிர்பந்தகரம். உடனே யாக்கோவினுடைய குமாரர்கள் வஞ்சகமான ஒரு நிபந்தனையை சொன்னாங்களாம். எங்க சகோதரிய தர்றோம், ஆனா ஒண்ணே உங்கள் ஆண் மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணணும். இது பெரிய விஷயம் அப்படிங்கிறது ஒரு சர்ச்சை. ஆனா அந்த வாலிபன் சீகேம் சொல்றான், இதெல்லாம் பிரச்சனை இல்லை, நாங்க என்ன செய்துக்கிறோம், அதை செய்கிறோம். அதாவது சீகேம் மட்டும் அப்படின்னா பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல அந்த தேசத்தின் எல்லா மனிதர்களும் விருத்த சேதனம் பண்ணணும். இது பெரிய ஒரு டாஸ்க், பெரிய ஒரு வேலை, பெரிய ஒரு விஷயம். ஆனா நல்லா கவனிங்க, இந்த இடத்துல அழகா ஆவியானவர் அந்த வார்த்தையை வச்சிருக்கிறார். அந்த வாலிபன் யாக்கோபுடைய குமாரத்தியின் மேல்
பிரியம் வைத்திருந்தபடியால் அந்த காரியத்தை செய்ய அவன் தாமதம் பண்ணவில்லை. இந்த இடத்துல இவன் ஏன் கீழ்ப்படுகிறான்? நல்லா கவனி. இவன் ஏன் கீழ்ப்படுகிறான் அப்படின்னா, இவனுக்கு அந்த தீனாளின் மேல ஒரு பிரியம் இருக்கிறது. நல்லா கவனிங்க. தீனாளின் மேல என்ன இருக்கு? பிரியம் இருக்கிறது. அந்த பிரியத்தினால இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அவனுக்கு தோணல. எனக்கு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அவனுக்கு மட்டும்தான் பிரச்சனை இல்லை, அந்த தேசத்தின் ஆண்மக்கள் முழுவதற்கும், பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் எல்லாரும் இதை செய்ய காரணம் என்ன அப்படின்னா, ஒருவனுக்கு அந்த பெண் மேல் இருந்த பிரியம். ஆமென். அப்போ இதுல இங்க கீழ்ப்படிய காரணம் என்ன? இவனுக்குள் இருந்த ஒரு விருப்பம், ஒரு பிரியம். ஆமென். அவன் அவள் மேல் பிரியமா இருந்ததினால் இவ்வளவு பெரிய ஒரு டாஸ்கையும் அவன் செய்கிறேன்னு கீழ்ப்படிய தன்னை அர்ப்பணிக்கிறான். அல்லேலூயா. இப்படித்தான் சிலர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற விஷயத்துல அவர் மேல் இருக்கிற பிரியத்தினால் கீழ்ப்படுகிறார்கள். ஆமென். அவர் என் ஆத்தும மணவாளன், அந்த ஆத்தும மணவாளன் மேல எனக்கு இருக்கிற பிரியம், எனக்கு இருக்கிற விருப்பம், எனக்கு இருக்கிற ஆசை, அவர் மேல் கொண்ட அன்பு என்னை கீழ்ப்படிய செய்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. ஹல்லேலூயா. அவர் மேல் வைத்த பிரியம் எனக்கு கீழ்ப்படிதலை கொண்டு வருகிறது. வேதம் சொல்லுது, முதல் கூட்டத்தினர் கீழ்ப்படிய காரணம் வேற வழியே இல்லாம கீழ்ப்படிஞ்சாங்க. இரண்டாவது கூட்டத்தினர் கீழ்ப்படிய காரணம் அவர்கள் வைத்த பிரியம். மூன்றாவது ஒரு கூட்டத்தை வேதத்தில் பார்ப்போம் அப்படின்னா, ஸ்தோத்திரம், 24வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஏமோரின் பட்டணத்து வாசலில் புறப்பட்டு வரும் அனைவரும் அவன் சொல்லையும் அவன் குமாரனாகிய சீகேமின் சொல்லையும் கேட்டு, அந்த ஏமோரின் சொல்லையும் அவன் குமாரனாகிய சீகேமின் சொல்லையும் கேட்டு, அவனுடைய பட்டணத்து வாசலில் புறப்பட்டு வரும் ஆண்மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். நல்லா கவனிங்க. இப்போ இந்த தேசத்தின் ஜனங்களே சம்மதிக்கிறாங்க, கீழ்ப்படுகிறாங்க இந்த கட்டளைக்கு. வேணா இவங்க கேட்டிருக்கலாம், சீகேம் உன் பிரச்சனை நீ பார்த்துக்க, ஏன் எங்களை இதுல இழுக்கிற அப்படின்னு கேட்கலாம். ஆனா மூணாவது, இவ்வளவு பெரிய திரள் கூட்டம் கீழ்ப்படுகிறது இந்த ஒரு டாஸ்க்குக்காக. இது பெரிய விஷயம், பெரிய ஒரு மாற்றத்திற்கு இவர்கள் தங்களை அர்ப்பணிக்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இங்கே பார்க்கிற பொழுது அங்க சொல்றாங்க, 22, 23 வசனங்களை வாசிங்க. அந்த மனிதர் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாய் இருக்கிறது போல நம்மிலும் ஆண்மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டால் அவர்கள் ஏக ஜனமாக நம்மோட வாசம் பண்ண சம்மதிப்பார்கள். அவர்கள் ஏக ஜனமாக, அதாவது நம்ம எல்லாம் ஒண்ணு அப்படி கலந்து வாசம் பண்ண சம்மதிப்பார்கள். அவர்களுடைய ஆடு மாடுகள், ஆஸ்திகள், மிருக ஜீவன்கள் எல்லாம் நம்மை சேரும் அல்லவா. இரண்டாவது, அவங்க மிருக ஜீவன்கள், ஆஸ்திகள் எல்லாமே யார சேரும்? நம்ம கணக்குல வந்துரும் எல்லாம். மூன்றாவது, அவர்களுக்கு சம்மதிப்போமானால் அவர்கள் நம்முடனே வாசம் பண்ணுவார்கள் என்று அவர்கள் நம்முடனே வாசம் பண்ணுவார்கள். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல சீகேமும் அவனுடைய தகப்பன் ஏமோரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐயா தேசத்துல சொல்றாங்க, இவங்களுக்கு இப்ப காரியம் நடக்கணும். அதனால இவங்க சொல்றாங்க, இதுக்கு நம்ம ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஆமென் ஆசீர்வாதம் உண்டாகும், பெருக்கம் உண்டாகும், ஒரு வர்த்தனை உண்டாகும். அவங்களும் நம்மளோட கூட சேர்ந்துக்குவாங்க, ஒரு growth இருக்கும், நம்ம அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நம்ம போக முடியும், ஆஸ்திகள் பெருகும்.
மிருக ஜீவன்கள் பெருகும். ஆமென். அவர்களும் நம்மோடு கூட சேர்ந்துக்குவாங்க. அப்போ நம்ம ஜனத்தொகையில பெருசா இருப்போம். ஆமென். இதுக்குள்ள இப்படி பல விஷயங்களை சேர்த்துதான் இந்த ஆமென் சொற்றொடரை பாவித்திருக்கிறார்கள். அப்போ இந்த இடத்துல இந்த தேசத்தின் ஜனங்கள் கீழ்ப்படிய காரணம் என்ன அப்படின்னா ஆசை வார்த்தைகள். எல்லாரும் சொல்லுங்க, என்ன ஆசை வார்த்தைகள்? எப்படி? ஆஸ்திகள் கிடைக்கும், கீழ்ப்படி. செழிப்பு உண்டு, கீழ்ப்படி. பெருக்கம் வரும், கீழ்ப்படி. நமக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி உண்டாகும், கீழ்ப்படி. அப்போ 3 விதமாக இந்த இடத்துல கீழ்ப்படுகிற ஜனத்தை பார்க்கிறோம். ஒன்று, நிர்பந்தகரமாய் சூழ்நிலைமையில கீழ்ப்படுகிறவங்க, வேற வழி இல்லை, கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். ரெண்டாவது, ஒருவர் கீழ்ப்படுகிறார், அதுக்கு காரணம் அவருக்குள்ள இருக்கிற ஒரு பிரியம், ஆமென், ஒரு விருப்பம், ஒரு ஆசை, அது கீழ்ப்படிய வைக்குது. மூன்றாவது, கீழ்ப்படிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா ஆசை வார்த்தைகள். செழிப்பு, ஆமென், வளர்ச்சி, உயர்வு, பெருக்கம், இதை குறித்த ஒரு வார்த்தைகள். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பார்த்து கேட்கிறார், நானும் நீங்களும் வசனத்துக்கு கீழ்ப்படிய காரணம் என்ன? நிர்பந்தகரமான சூழ்நிலைமையா, இல்ல ஆண்டவர் மேல வச்ச பிரியமா, இல்ல மூன்றாவது நம்ம பார்த்தது போல ஏதோ ஆசை வார்த்தைகள் நம்மை கீழ்ப்படிய வச்சிருக்குதா? ஆமென். எல்லாரும் ஏதோ ஒரு முறையில் நம்ம என்ன செய்துட்டே இருக்கிறோம்? கீழ்ப்படுகிறோம். கீழ்ப்படுகிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம்? கீழ்ப்படுகிறோம், ஏதோ ஒரு விதத்தில் கீழ்ப்படுகிறோம். ஆனால் கேள்வி என்ன? ஏன் நான் கீழ்ப்படுகிறேன்? ஏன் நான் கீழ்ப்படுகிறேன்? நிர்பந்தகரமான சூழ்நிலைமையினாலையா, இல்லை அவர் மேல் நான் வைத்த பிரியத்தினாலையா, இல்லை ஏதோ ஆசை வார்த்தை அவர் தந்திருக்கிறார் அதனால நான் அவருக்கு கீழ்ப்படுகிறேன்னா? இந்த 3ல் நான் நினைக்கிறேன் ரொம்ப பெஸ்ட்டு அவர் மேலே நான் வச்ச பிரியத்தினால. ஆமென். அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அந்த கீழ்ப்படிதல் தான் நிபந்தனை இல்லாத கீழ்ப்படிதலாக இருக்கும். அவர் என்னை ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வதியாமற் போனாலும் நான் அவருக்கு கீழ்ப்படிவேன். அவர் எனக்கு வெற்றியை தந்தாலும் தோல்வியை தந்தாலும் அவருக்கு நான் கீழ்ப்படிவேன். இது எப்போ நடக்கும்? அவர் மேல் நான் பிரியம் வைக்கிற பொழுது. அதனால தான் சங்கீதம் 32:8-9 வாசிக்கிற பொழுது வேதம் சொல்லி இருக்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன்கிட்ட சேராத புத்தியிலா குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் என்ன செய்யக்கூடாது? இது நிர்பந்தகரமான ஒரு ஜீவன், மிருக ஜீவன். நல்லா கவனிங்க. இந்த ஆமேன் குதிரை, கோவேறு கழுதை ரொம்ப பிரயோஜனமான மிருக ஜீவன். ஆனா இது ஏன் கீழ்ப்படிது தெரியுமா? எஜமானுக்கு வேற வழி கிடையாது, வேற வழியே கிடையாது. ஏன்? வாரினாலும் கடிவாளத்தினால் என்ன செய்திருக்கிறார்? அவர் கட்டி இருக்கிறார். ஆமீன். வாயை கட்டி வச்சிருக்கிறார். அவர் பிடிச்சு இழுத்தா நின்றுதான் ஆகணும், கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். ஆமீன். அப்போ நிர்பந்தகரமான, ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார்? அப்படி நீ இருக்கக்கூடாது. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, வேற வழி இல்லாம கீழ்ப்படியாதீங்க. ஆமீன். அவர் மேல் பிரியம் வைத்து கீழ்ப்படியுங்க. ஆமீன். நிச்சயமாவே அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமானது. இனி அடுத்த ஒரு கூட்டத்தை பார்த்தோம். பெருக்கம், செழிப்பு, உயர்வு, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள். சிலரை பார்த்தீங்க அப்படின்னா ஏன் கீழ்ப்படுகிறீங்க அப்படின்னு கேட்டா, எனக்கு
நான் ஆசீர்வதிக்கப்படணும், அதுக்காக என்ன செய்கிறேன்? கீழ்ப்படுகிறேன். இப்போ கை கொடுத்து சொல்லுங்க, ஆசீர்வாதத்துக்காக கீழ்ப்படியாதீங்க, அவர் மேல் பிரியம் வைத்து கீழ்ப்படிங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை புரியுது இன்னைக்கு? ஹல்லேலூயா. நம்ம கீழ்ப்படிதல் எல்லாம் நிர்பந்தகரமாக இருக்கக்கூடாது. அப்படின்னா வாழ்க்கை முழுவதும் அவர் இழுத்துக்கிட்டே இருக்கணும். நம்மளை எப்படி என்ன செய்யணும்? இழுத்துக்கிட்டே இருக்கணும். சங்கீதக்காரன் சொல்லுவார், நீர் என்னை முன்னும் பின்னும் நெருக்கி உடைய கரத்தை என் மேலே வைக்கிறேன். அப்போ நினச்சி பாருங்க, எல்லாத்தையும் அடைச்சிட்டார், இனி நான் கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். ஆமாம், அப்படி இருக்கக்கூடாது. நீர் என்ன செய்தாலும் நீர் என் நேசர், நீர் என் தேவன், நீர் என் இரட்சகர், நீர் என் மணவாளன், நான் உமக்கு கீழ்ப்படிவேன், நான் உமது பிள்ளை, நீர் என் தகப்பன், நீர் என் எஜமானன், உமக்கு நான் கீழ்ப்படிந்து வாழ்வேன் என்பதே நம்ம வாழ்க்கையில் மேன்மையை கொண்டு வரும். ஹல்லேலூயா. அதனால்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறப்போ அங்கே பரிசுத்த வேதம் சொல்லி இருக்கிறது. அதனுடைய 14வது வசனம் வாசிக்கிற பொழுது வாசிங்க. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. நமக்கு ஒரே ஒரு ஆசை, ஒரே ஒரு விருப்பம், ஒரே ஒரு எண்ணம், ஒரே ஒரு ஏக்கம். இது என்ன அப்படின்னா, ஆமேன், அவருடைய ஆமேன் ராஜ்யத்தில் நான் பிரவேசிக்கணும். ஏதேன் தோட்டத்தில் இழந்து போன அந்த ஜீவ விருட்சத்தின் மேலே எனக்கு ஒரு அதிகாரம் வேணும், எனக்கு ஒரு அதிகாரம் வேணும். எத்தனை பேர் சொல்கிறீங்க? அதுக்காக கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே தொடர்ந்துள்ள நாட்களில் அவர் மேலே பிரியம் வைத்து, அவர் மேலே ஆசை வச்சு, என் தெய்வத்துக்காக எதையும் செய்ய ஒரு மனதைரியத்தை, கிருபையை நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடி